acknowledge, ACKNOW, now LEDGE, ledge. acknowledge அப்படின்னா அங்கீகாரம் செய். அதாவது நம்ம அப்ளிகேஷனோட நம்ம ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எழுதியிருப்போம். எங்ககிட்ட இது வந்துருச்சு, நீங்கள் அனுப்பிச்சி கொடுத்த உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு, அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அக்வயர், AQUIRE, அக்வயர் அப்படின்னா முயன்று பெறுவது, அதாவது கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஐ அக்வயர்டு திஸ் டிகிரி, இந்த டிகிரி சும்மாலாம் எனக்கு கிடைக்கல, நாங்கள் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி படித்து வாங்கினேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐ அக்வயர்டு திஸ் டிகிரி, இந்த டிகிரியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த அக்வயருக்கு ஸ்பெல்லிங் ACQUIRE, அடுத்தது அக்விட், ACQUIT, அக்விட் அப்படின்னா குற்றமில்லை என்று இருக்கிறது. அதாவது அக்விட் குற்றமில்லை என்று ஐ அக்விட் திஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதை நான் குற்றமில்லை என்று நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது வயிற்று வலி, ஆனாலும் ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு, அதுக்கு முடியாமல் வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டானாலும் போயிருக்கு இல்லையா. ஸோ ஐ அக்வயர்டு திஸ் ஆக்ட்னா இந்த செயலை நான் குற்றமில்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அடுத்தது ஆக்ட், ACT, ஆக்ட் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி அக்விட், ACQUIT, அக்விட்னா குற்றமில்லை என்று பார்த்தோம். அடுத்தது ஆக்ட்னா செயல்னு சொல்லலாம், நடிப்பு அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம். ஓகே, நடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்ட். ஸோ யுவர் ஆக்ட் இஸ் வெரி நைஸ், உன்னுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆடுனா சேர்த்துறது, 1+1, ஆட் 1+1 = 2, ஒன்றோடு ஒன்று சேர்த்துறப்ப ஆடுனா சேர்க்கிறது. அடுத்தது அட்ஜர்ன், அடுத்தது ADJOURN, அட்ஜர்ன் அப்படின்னா தள்ளி போடுவது. ஐ அட்ஜர்ன்டு திஸ் டீடு, DEED, இந்த செயலை, டீடுனா செயல், இந்த செயலை நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன், ஏதோ ஒரு ஒர்க்கு போஸ்ட்போன்டுன்னு சொல்லுவாங்க, பட் இது அட்ஜர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்ஜஸ்ட், எல்லாருக்குமே தெரியும், அட்ஜஸ்ட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஒத்து போகிறது. அடுத்தது அட்மையர், ADMIRE, அட்மையர்னால் பாராட்டுவது, யார் என்ன நல்ல செயல் செய்தாலும் உடனே நம்ம பாராட்டணும். அட்மையர், ADMIRE. அடுத்தது அட்மிட், ADMIT, அட்மிட் அப்படின்னா அனுமதிக்கிறது. இப்போ நம்ம அட்மிட் பண்ணுவாங்க இல்லையா, எங்கள் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, அவங்க ஏற்றுக்கிட்டால் தான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் தங்கி 2-3 நாள் இருந்து சிகிச்சை பெற முடியும். அடுத்தது அட்வான்ஸ்னால் முன் தொகைக்கும் சொல்லுவாங்க. அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா முன்னேறக்கூடிய அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் இப்போ சாதாரண படிப்பை விட அட்வான்ஸ் அதை விட நல்ல பெரிய லெவலாக படிக்கிறது. ஸோ இப்போ காஸ்ட்லி அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி விலை, இதை சம்ச்சுவஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அட்வான்ஸ்டு லெவல் இங்கிலீஷ். அதே மாதிரி அட்வான்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது அட்வர்டைஸ், எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பொருளுக்குமே அதுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் தான், அந்த விளம்பரம் கொடுத்தா தான் எல்லாருக்குமே ஒரு பொருளை பற்றி தெரிய வரும். அட்வர்டைஸ், AD VER, TISE, அட்வர்டைஸ். அடுத்தது அட்வைஸ், அறிவுரை சொல்வது, பெரியவங்கள அனுபவம் உள்ளவங்க சின்னவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ADVISE, அட்வைஸ். அடுத்தது அஃபெக்ட்னா பாதிப்பு, டோன்ட் அஃபெக்ட் அதர்ஸ், யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்காத. டோன்ட் அஃபெக்ட் அதர்ஸ் த்ரூ யுவர் வேர்ட்ஸ், உன்னுடைய வார்த்தையினால் மற்றவங்களை ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்காத, கஷ்டப்படுத்தாத.
அடுத்தது அக்ரினா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஐ அக்ரி வித் யூ. நான் நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் யூ. ஏதாவது ஒரு செயல், இன்றைக்கி நான் நிஜமாகவே என்கிட்ட நான் பணம் கொண்டு வரல, ஓகே ஓகே ஐ அக்ரி வித் யூ. புரிஞ்சுது நான் ஒத்துக்கிறேன், நீ சொல்கிறத ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது அக்ரிக்கு அப்புறம் எய்டு. ஃபஸ்ட் எய்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ளீடிங் போச்சுன்னா உடனே நம்ம ஃபஸ்ட் எய்டு அதை ஒரு துணியில் டைட்டாக கட்டுவாங்க இல்லையா, அது முதலுதவி. அடுத்தது எய்ம்னா குறிக்கோள். மை எய்ம் இஸ் டு பிகம் அ டாக்டர். நான் டாக்டர் ஆகக்கூடியது தான் என்னுடைய குறிக்கோள். அடுத்தது அலாட்மெண்ட்டு. அலாட்னா ஒதுக்கிறது. உங்களை இந்தந்த ஒர்க்குக்கு அலாட் பண்ணியிருக்கோம், ஒதுக்கியிருக்கோம், இந்த வேலையை செய்யணுங்கிறது, இந்த ஒர்க்குக்கு உங்களை ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படிம்பாங்க. அடுத்தது அலோனா அனுமதி. டோன்ட் அலோ எனிபடி இன்சைட். யாரையும் அனுமதிக்காது. ஓகே, புரிஞ்சுதா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் லைக்ஸு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.